السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. قال النبي صلى الله عليه وسلم: لا إله إلا الله ثمن الجنة فالحمد لله شكر لكل نعمة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் பெற்ற அன்பையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானார். ரப்பினுடைய திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு வாழ்வதற்கான பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானார். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு இறையச்சத்தோடு வாடும்படி எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்து செய்தவனாக ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும். மனிதனாக பிறந்த எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும். ஆனால் வெற்றி என்பது என்ன? எதை அடிப்படையாக வைத்து வெற்றி? அதை அளவுகோலிடுவதிலே, அதை நிர்ணயம் செய்வதிலே மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். பெருமக்களே, அதை பற்றி ஆய்வு இல்லை இப்பொழுது. ஆனால் நம்மை படைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது எதிலே அமைந்திருக்கிறது? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். வெற்றியை பற்றி சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இரண்டு அடிப்படையான விஷயங்களை சொல்கிறான். முதலாவது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாவும் அது யாராக இருந்தாலும் மரணத்தை சுகித்தே தீரும். குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் வந்த எல்லோரும் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். இது பொது நியதி. இது யாரும் இதனை தப்பித்தவர்கள் இல்லை. وَلَوْ كَانَ فِي الدُّنْيَا بَقَاءٌ لِسَاكِنِيهِ لَكَانَ رَسُولُ اللَّهِ فِيهَا مُخَلَّدًا وَمَا أَحَدٌ يَنْجُو مِنَ الْمَوْتِ سَالِمًا وَسَهْمُ الْمَنَايَا قَدْ أَصَابَ مُحَمَّدًا. உலகத்தில் யாராவது நிரந்தரமாக வாழலாம் என்று ரப்பு முடிவு செய்திருந்தால் அகிலத்தின் பேரரசராம் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வாழ வைத்திருப்பான். ஆனால் வஸஹமுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா, அந்த மௌத்தினுடைய அந்த கோலப்படி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மரணம் வந்து அடைந்தது என்பதை பெருமக்களை நாம் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு முன்னால் இரண்டு விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறான். ஒன்று, உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் எந்த ஜீவராசியும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா ஒரு அடிப்படையை சொல்கிறார், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, செய்யக்கூடிய காரியங்களுடைய கூலி, உண்மையான கூலி, நிறைவான கூலி கொடுக்கப்படுவது ஆகிரத்தில் தான். ஒரு காரியத்திற்கான கூலி நிறைவாக கொடுக்கப்படுவது என்பது ஆகிரத்தில் தான். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா. வெற்றி என்பது எது? வெற்றியாளர்கள் என்பது யார்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அவர்கள் தூரமாக்கப்பட்டு விட்டார்கள். வ உத்கிலல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஃபகத்
நம்மை அந்த வெற்றியாளர்களில் ஆக்கி அருள்வானா. ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது மக்களை ஏமாற்றும் சுகம். அல்லாஹ் சொல்றார், உலக வாழ்க்கை என்பது உங்களை ஏமாற்றும் போதும். இது ஏமாற்றும் சுகம் என்பது ரப்பினுடைய திருவாசகம் பெருமக்கள். அதனாலே மனித வாழ்க்கையினுடைய வெற்றி நிச்சயமாக நரகத்தை விட்டு தூரமாக ஆகுவது, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவது. அதனால்தான் இந்த கடைசி 10 அத்தகைய 10 தான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துஆவின் 10 இந்த கடைசி 10. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். ரப்பே, நரகத்தை விட்டு எங்களை நீ தூரமாக்கு, அதை விட்டு நீக்கிவிடு, உன்னதமான சொர்க்கத்தை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தா என்று கேட்கக்கூடிய 10ஆக இந்த நிறைவான 10 அமைந்திருக்கிறது. பெருமக்களே, ஒரு மனிதன் நரகத்திலே நுழைவிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்குண்டான அடிப்படை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள், லை யலிஜன் நார அஹதுன், லை யலிஜன் நார அஹதுன் பகாரின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வை பயந்து அழுத எந்த மனிதனும் நரகத்திற்குள்ளே நுழைய மாட்டான் என்று சொன்னார். லை யலிஜன் நார அஹதுன் பகாரின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வை பயந்து அழுத கண்கள், அந்த கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அது நரகத்தினுடைய நெருப்பை அணைத்துவிடும். அவர் நரகத்தில் நுழைவிக்க மாட்டார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர் நரகத்தில் நுழைய மாட்டார். எப்படி காந்த பால் என்பது மடியிலே புகாதோ, அப்படி மடியிலே புகுந்தாலும் புகழனை தவிர அல்லாஹ்வை பயந்து அழுத மனிதர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அருமையான பெருமக்களே, இன்பங்களுடைய உச்சம் சொர்க்கம். ஒரு மனிதனுடைய ஆசைகளின் உச்சம் சொர்க்கம். கற்பனையாலும் இப்படித்தான் இந்த சொர்க்கத்தை வர்ணிக்க இயலாது என்று அல்லாஹ்வுடைய ரசூலை நமக்கு சொன்னார்கள். எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த கல்வும் இப்படி இன்பங்களா என்று மனதால் கூட நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. மனிதன் எத்தனை அழகான இன்பத்தையும் கற்பனை செய்யலாம். அல்லாஹ் சொல்லுகிற ஸல்லல்லாஹு சொல்வார்கள், உலகத்தை ஆகிரத்தினுடைய அந்த உன்னதமான சொர்க்கத்தை பற்றி எந்த மனிதனுடைய கல்வியையும் கூட அப்படிப்பட்ட கற்பனை கூட வந்திருக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய அளவிற்கு உச்சங்களுடைய இன்பம் அப்படிப்பட்டது. பெருமக்களே, சொர்க்கத்தை பற்றி நாம் விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை. ஏதோ சொர்க்கம் கேட்கிறோம், துஆ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தின் மாண்பை நாம் விளங்கியிருந்தால், அவருடைய உன்னதத்தை விளங்கிய பெருமக்கள் சாலிஹீன்கள். அதனால்தான் சித்திக் அக்பர் அவர்கள் சொன்னார்கள், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வார அனாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபதம் வக்ஃபிர் ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا. அல்லாஹ்வே, உன்னதமான அந்த ஃபிர்தௌஸுக்கு நான் தகுதியுள்ளவன் இல்லை என்று சொல்கிறார்கள் சித்திக் நாயகம். அப்ப அதனுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா அதில் வைத்திருக்கக்கூடிய உயர்வுகள் என்ன பெருமக்களே? வலா அக்வார நாரில் ஜஹீம், நரகத்தினுடைய வேதனையையும் தாங்குவதற்கு சக்தி இல்லை. ரப்பே ஃபஹப்லி தௌபத்தன், உன் சன்மானமாக எனக்கு நீ தௌபா வைத்தா என்று கேட்கிறார். ஃபஹப்லி தௌபத்தன் வக்ஃபிர் ذنوبي, என் பாவங்களை மன்னித்து நீ சன்மானமாக அன்புக்காக ரப்பே உன்னுடைய தௌபாவை மன்னிப்பு எனக்கு தந்தருள் என்று அதற்கு சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார். பெருமக்களே, இன்பங்களுடைய உச்சம் சொர்க்கத்தினுடைய உள் வர்ணனைகள் அல்ல. ஹதீஸிலே வரக்கூடிய அல்லாமா இப்னு அபி துன்யா அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யக்கூடிய சொர்க்கத்தினுடைய நுழைவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஹதீஸிலே வருகிறது. சூரத்திலே ஒரு மனிதர் நுழைவிக்கப்படுவதற்கு முன்னால் இஸாத்துல்லதீன தக்வா ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, யார் சொர்க்கத்திற்கென்று முடிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூரத்தினுடைய வாசலுக்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். சூரத்திற்கு வாசலுக்கு முன்னால் அந்த சூரத்திற்கு முன்னாலே ஒரு மரம் ஒன்று இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த சூரத்திற்கு முன்னாலே ஒரு மரம் ஒன்று இருக்கும். அதனுடைய அடிபாகத்திலிருந்து 2 ஒளித்தோடக்கூடிய நீராறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து ஓடுவதை போல் 2 நீராறுகள் ஓடித்து ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோரும் அந்த 2 ஓடையிலே ஒரு ஓடையின் பால் சூனத்திற்காக செல்வதற்கு முடிவு செய்யப்பட்ட அழைத்து செல்லப்பட்ட எல்லோரும் அந்த ஓடையின் இடத்திலே நிறுத்தப்படுவார். அந்த ஓடையிலே குடிப்பதற்கும் குடிப்பதற்கும் அவர்கள் நாடுவார்கள். ஏதோ கட்டளையிடப்பட்டதை போல
தண்ணீரை குடிப்பார்கள். ஸல்லல்லாஹு சொல்வார்கள் ஃபஷ்ரிபு மின்ஹா, அதிலிருந்து எல்லாரும் குடிப்பார்கள். அந்த தண்ணீரை குடித்த காரணத்தினால் அதற்கு பிறகு அவர்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இருக்காது. உடல் உபாதைகளும் இருக்காது. எந்த உபாதைகளும் ஹதீஸில் வருகிறது, ஒரு பெண்ணாக இருந்தால் அத்தோடு அந்த பெண்ணுக்கு ஹைவு முடிந்துவிடும், ஹைவே வராது. அதேபோல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, அதற்கு பிறகு சிறுநீர் கூட கிடையாது. மனஜலமோ எந்த அதன் கதன் உடல் ரீதியான, உள்ள ரீதியான, வெளியங்கமான, ஆத்மார்த்தம ரீதியான எல்லா விதமான சிரமங்களில் இருந்தும், எல்லா விதமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தும் நீங்கிவிடும். ஆத்மார்த்தமான என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு துவேஷம் கூட இருக்காது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உலகத்தில் எவ்வளவு உச்சமான முஃமினாக இருந்தால் கூட அவனுடைய உள்ளத்திலே கூட கொஞ்சம் ஹசத் இருக்கலாம் சொன்னாங்க. ஹசத் இருக்கும். எல்லாரும் விட்டு தப்பித்தவர்கள் அல்ல. எவ்வளவு உயர்ந்த முஃமினாக இருந்தால் கூட அவனுடைய உள்ளத்தில் லேசான ஹசத், பொறாமை எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் யார் அந்த மரத்தினுடைய அடியில் ஓடக்கூடிய 2 நீர்களில் ஒன்றிலே குடித்தார்களோ குளித்தார்களோ, அதிலே குடித்த உடனே எல்லா விதமான அதா வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா விதமான குறைபாடுகளும் நீங்கிவிடும். கேட்கிறார்கள், நாயகமே அப்படியானால் கழிவுகள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னால், எல்லா விதமான நிலைப்பாடு நீங்கிவிடும் என்று சொன்னால், மனிதன் உண்பான் குடிப்பான், அதனுடைய கழிவுகள் என்னாகும்? கழிவுகள் என்னாகும்? ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், வலாக்கின் யதஅர்ரகூன இர்குஹும் அத்யபு மின் ரீஹில் மிஸ்க், அவர்களுக்கு சாப்பிட்டது அருந்தியது எல்லாம் கழிவாக வியர்வை வழியாக வந்துவிடும், வியர்வை வந்துவிடும். ஆனால் அந்த வியர்வை இருக்கிறதே அத்யபு மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியை விட வாசனை உள்ளதாக இருக்கும். சொன்னார்கள், கஸ்தூரியை விட வாசனை உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட வியர்வையின் வழியாக அது வந்துவிடும். அதிலே குடித்ததற்கு பின்னாலே அதற்கு அடுத்து இன்னொரு ஓடை அல்லது இன்னொரு ஆறு, இரண்டாவது ஆலையின் அந்த ஓடையின் பால் எல்லோருடைய கவனமும் ஏற்படும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததை போல அதில் அவர்கள் குடித்தால் குளித்தால் அவர்களுக்கு ஒரு விதமான கலர் உண்டாகிவிடும். எல்லோருக்கும் ஒரு விதமான நிலைமாற்றப்பட்டதை போல அதற்கு செய்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு எல்லோருக்கும் வந்துவிடும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்துள்ள வேண்டும். திருமக்களை ஸல்லல்லாஹு அருள் வார்த்தைகள் அந்த ஆற்றிலேயா தண்ணீர் குடித்தார்கள் எல்லோருக்கும் அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகுதான் அவர்கள் சோர்களோத்தில் நுழைவார்கள். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا, கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின்பால் கொண்டு வரப்படுவார்கள். அந்த வாசலுக்கு வந்த பிறகு, வாசலுக்கு வந்தால் இவருடைய கோலத்தையும் இவருடைய தோற்றத்தையும் இவருடைய தன்மையையும் பார்த்து மலக்குமார்கள் சலாம் சொல்வார்கள். பெருமக்களை சாதாரணமாக வருபவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய சரியான நீதி என்னவென்று சொன்னால், சுன்னத் என்னவென்று சொன்னால், வருபவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் இவருடைய கோலத்தை, இவருடைய நிலைப்பாடுகளை அதை பார்த்து திகைத்தவர்களாக, ஆச்சரியப்பட்டவர்களாக, ஆனந்தப்பட்டவர்களாக அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன், நீங்கள் பாக்கியம் பெற்று விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள், ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள், கோட்டத்தால் அவர்களுடைய ஆன்மீக ரீதியான எல்லா நிலைகளிலும் நீங்கள் அழகாகி விட்டீர்கள், நிரந்தரமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அதற்கு பிறகுதான் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவிக்கப்படுவார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உள்ளே முஃமினான மனிதர்களான நாம், அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தர வேண்டும். உள்ளே நுழையும் போதே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை ஆயத்தில் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஸதகனா வஅதா, நமக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை சொல்லி அதை மெய்ப்படுத்தினானே, அதை உண்மைப்படுத்தி காட்டினானே, ரட்சகா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இமாம் திருமதி அவர்கள் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஸமனுல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதுதான் சொர்க்கத்தின் விலை, அதுதான் சொர்க்கத்திற்கான விலை. அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ருன் லிகுல்லி நிஅமா, அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நிஅமத்திற்குமான ஷுக்ர், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய. அதனால தான் தூங்கி எழுந்திருச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸில் வருகிறது, சொல்லி 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 பழக்கப்பட்டவர்கள். ஹதீஸில் வருகிறது, கபரில் இருந்து எழுந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எல்லா கவலைகளையும் எங்களை விட்டு நீக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கபரில் அவர்கள் விழித்தாலே சொல்வார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தரல வேண்டும். எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கான அல்ஹம்துலில்லாஹ் ஸாரத்துல் நிஅமா,
எல்லா நியாமத்துகளுக்கான அது விலையாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பெருமக்களே, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவதை விட்டும் தடுக்கப்படக்கூடிய காரியங்கள் எது? சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவதற்கான அடிப்படையான காரணங்கள் எது? சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுவதிலிருந்தும் ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்திருந்தாலும் கூட சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்படுவதற்கான அளவிற்குண்டான பெரிய நிலைப்பாடு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸிலே வருகிறது, மோசமான நண்பர்களால் சுவனம் தடைபடும். கெட்ட தோழமையின் காரணத்தினாலே, கூடாத நட்பின் காரணத்தினாலே, பழகக்கூடாதவர்களுக்கு பழகுவதன் காரணத்தினாலே சொர்க்கத்திற்கு செல்வதை விட்டு அவர்கள் தடுக்கப்படுவார். அல் அகில்லாஹு யௌமைதின் பாதஹும் லிபாதுன் அதுவுன், அந்த நாளையிலே ஒருவர் மற்றவர்களுக்கு நண்பர்கள் எல்லாம் விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். சொன்னான், உன்னால் தானே நான் கெட்டேன் என்று இவன் சொல்வான், என் உன்னால் தானே நான் கெட்டேன் என்று சொல்வான். யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, என்னுடைய நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, என்னுடைய தோழனாக ஆக்காமல் இருந்திருந்தால் நான் இப்பொழுது வெற்றி பெற்றிருப்பேனே, நஷ்டப்பட்டு விட்டேனே என்று சுவனத்திலே நுழைவதை விட்டும் மனிதனை தடுக்கக்கூடிய, கியாமத்தில் கை செய்யப்படுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய காரியம் என்பது கூடாத நட்பு, கூடாத சேர்க்கை என்று ஹதீஸிலே வருகிறது. பெருமக்களே, அதனாலே அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல சாலிஹான நண்பர்களை ஆக்கி தர வேண்டும். அதை நாம் அடிக்கடி துஆ செய்யணும். நாமும் மற்றவர்களுக்கு சாலிஹான நண்பர்களாக நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு ஞாபகமூட்டக்கூடிய, அதேபோல் மற்றவர்களும் நமக்கு நல்ல நண்பர்களாக அமைய வேண்டும். நாம் மற்றவர்களை சொர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவோ மற்றவர்களால் நாம் தடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே ஆகிவிடக்கூடாது. சொர்க்கத்தை விட்டும் தடுப்பதற்கான நிலைப்பாடுகளிலே உன்னதமான பெரிய இடமாக கூடாத நட்பும் கூடாத ஒரு தோழமையும் ஆகியிருக்கும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கிறது. அருமையான பெருமக்களே, சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவதற்கான அடிப்படை சாதனம் எது? அதை சொல்வதற்கு முன்னாலே ஹதீஸிலே வருகிறது, கியாமத்தினுடைய நாளையிலே சுவனத்தினுடைய மொத்த சஃப்புகள் எத்தனை இருக்கும்? வரிசைகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னத்தி யதூஷிரூன ஸஃபா, சொர்க்கவாசிகளுடைய மொத்த சஃப்பு 120 சஃப்புன்னாங்க. என்ன 120 சஃப்பு தானா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு சஃப் என்பது அனுபவ சமாவாத்து உள்ளார், வானம் பூமியை விட விசாலமானது. ஒரு சஃபிலே பல கோடிக்கணக்கானவர்கள் நிற்பார்கள். சுவனத்திலே மொத்த சஃப் என்பது 120 சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 120 சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வ சமானமுன மின்ஹா மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்கள் 80 சஃப் நிற்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஃபில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள வேண்டும். வ சமானமுன மின் உம்மத்தி வ சமானமுன மின்ஹா மின் உம்மத்தி வ அர்பஊன மின் சாயிரில் உம்மம், மீதி 40 சஃப் தான். உலகத்தில் எல்லா உம்மத்துமார்களும் சேர்த்து 40 சஃப் தான். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களின் சஃப் என்பது 80 சஃப் இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, நரகத்தை விட்டு மனிதனை பாதுகாப்பதற்கும் சுவனத்திலே ஒரு மனிதனை நுழைவதற்கும் அடிப்படையான 2 அம்சங்கள் என்று சொன்னால், ஒன்று ஈமான். ஈமான் இல்லாமல் சொர்க்கம் என்ற பேச்சே கிடையாது. ஈமான் இருந்தால்தான் அதற்கு பிறகு நல்ல அமல்களின் காரணத்தினால், நல்ல அமல்களில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் சாலிஹீன்களுடைய ஷஃபாஅத்தினால், ரமலானுடைய ஷஃபாஅத்தினால், குர்ஆனுடைய ஷஃபாஅத்தினால், வேறு காரியங்களாலே அங்கே கூடுதல் குறைவு அந்தஸ்து என்பது ஏற்படுமானால் ஈமான் இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் சொர்க்கத்தின் திறவுகோல் ஸல்லல்லாஹு சொன்னார். அது இருந்தால்தான் உள்ளே. உதாரணமாக ஒருவருக்கு பார்வை குறைந்திருக்கிறது என்று சொன்னால் ஏதாவது கண்ணாடி அடைந்து போட்டு சரி செய்து கொள்ளலாம். பார்வையே இல்லாதவருக்கு என்ன கண்ணாடி? அதேபோல அசல் பார்வை என்பது ஒன்று இருக்க வேண்டும். அதிலே கூடுதல் குறைவு ஏற்பட்டால் ஏதாவது ஒரு சாதனங்கள். அதேபோல் அசல் ஈமான் இருந்தால்தான் சொர்க்கத்தில் நுழையுதல் என்ற பேச்சு இல்லை என்று சொன்னார். அங்கே ஒரு பேச்சும் இல்லை என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, சுவனலோகத்தில் 8 வாசல்கள் இருக்கும் ஸல்லல்லாஹு சொன்னார். ஃபில் ஜன்னதி ஸமானியத்து அப்வாப், சுவனலோகத்திற்கு மொத்தம் 8 வாசல்கள். 8 வாசல்கள் தானா? நெருக்கடியாக இருக்காதா? மொத்தம் 8 வாசல்கள் தானா என்று நாம் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வாசலுடைய தூரத்தை சொல்கிறார்கள். மா பைன மக்கா வ ஹிஜ்ர், புகாரியில் ஹதீஸ் வருகிறது. மா பைன மக்கா வ ஹிஜ்ர், இன்னொரு ஹதீஸ் வருகிறது, மா பைன மக்கா வ பஸரா, மக்காவுக்கும் ஹிஜ்ர் என்ற இடத்திற்கு மத்தியில் எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு தூரம் ஒரு வாசல். இன்றைய காலம், இன்றைய நிலைப்பாடின்படி அது எவ்வளவு தூரம்? 1160 மைல் மக்காவுக்கும் ஹிஜ்ருக்கு மத்தியில. மக்காவுக்கும் ஹிஜ்ர் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அந்த இடத்திற்கு மத்தியிலே 1160 மைல்.
இந்த 1160 மைல் தான் ஒரு வாசல். இதே 8 வாசல் இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒவ்வொரு வாசலும் யார் தொழுகையிலே பேணுதலாக இருந்தார்களோ தொழுகை என்ற வாசல் அவர்களை கூப்பிடும், நீ என் வழியாக செல் என்று. மிஸ்ல ஹுபைப் பின் அதி சய்யிதுனா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மரண நேரத்திலும் அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல உள்ள பெருமக்களை எல்லாம் அந்த ஸலாத் தொழுகை என்ற அந்த வாசல் என் வாசல் வழியாக உள்ளே செல்லுங்கள் என்று அந்த வாசல் கூப்பிடும். فمن كان من اهل صدقه دعي من باب صدقه صدقه என்ற ஒரு வாசல் இருக்கும். யார் அல்லாஹ்வுக்கு தானம் செய்தார்களோ அந்த வாசல் கூப்பிடும். மிஸ்ல சாஹிபி யாசீன், யாசீன் உடையவரை போல, ஹபீபுன் நஜ்ஜாரை போல. ஹபீபுன் நஜ்ஜார் யாசீன் உடையவர் என்று நான் நேற்று தாவியனை சொன்னோம். அதே போல அந்த ஹபீபுன் நஜ்ஜார் போன்ற பெருமக்களை எல்லாம் சதக்காவுடைய வாசல் இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று கூப்பிடும். அந்த 8 வாசல்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த 8 வாசல்களிலே ஒரு வாசல் இருக்கிறது, இஸ்ம ரய்யான். அது ரய்யான் என்ற வாசல். லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமூன். நோன்பாளிகளை தவிர யாரும் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைய முடியாது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தர வேண்டும். நோன்பாளிகளை கூப்பிடும் அந்த வாசல். அந்த வாசல் வழியாக உள்ளே செல்வதற்கு உண்டான அருகதையும் தகுதியும் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். அதனால தான் அதற்கு அறிவு அறிவித்தார்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம் ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு உன்னதமான சொர்க்கத்தை பெறுவதற்கும் இலகுமான வழி எனக்கு சொல்லித்தாருங்கள். தனி அவர்களை நோன்பு வையுங்கள். அது வச்சுக்கிட்டு இருக்கிற வேற ஏதாவது வழி சொல்லித்தாங்களேன்னு கேட்டாங்க. தனி அவர்களை நோன்பு வையுங்கள் என்று சொன்னார். மீண்டும் தனி அவர்களை நோன்பு வையுங்கள் என்று சொன்னார். பெருமக்களே, இஸ்மர் ரய்யான், ரய்யான் என்ற வாசல் இது போல ஒவ்வொரு வாசலும் இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹல் யுதுஆ அஹதுக்கும் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா. நாயகமே, எல்லா வாசல்களும் யாராவது ஒருவரை எல்லா வாசல்களும் கூப்பிடுமான்னு கேட்டாங்களாம். எல்லா வாசல்களும் என் வழியாக என் வழியாக என் வழியாக என்று 8 வாசல்களும் யாராவது ஒருவரை எல்லா வாசல்களும் கூப்பிடுமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு சித்திக் நாயகம் கேட்ட பொழுது, நான் அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், அப்படி நிறைய பேரை கூப்பிடும், அதிலே முதலாவது ஆள் நீங்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சித்திக் நாயகத்தை பார்த்து சொன்னார், அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், நீங்கள் அதில் முதல் நபர், நீங்கள் அதில் இருப்பீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தை பார்த்து சொன்னார். எந்த நாளும் எல்லா நல்ல அமல்களையும் செய்த மகா பெருமகனார் சையதுனா சித்திக்குல் அக்பர் ஒரு நாள் அவங்களுடைய கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு உணர்த்துவதற்கு தான் கேட்டார்கள். இன்று யாராவது சுபூக்கு பிறகு கேட்கிறாங்க, சுபூ தொழுகைக்கு பிறகு கேட்கிறார்கள், இன்று உங்களில் யாராவது நோயாளியை விசாரித்தவர்கள் உண்டா? நாயகமே, தொழுகை பின்னால வந்திருக்கிறோம், இப்பதான் வெடிஞ்சிருக்குது, அதுக்கடவை யார் நோயாளி விசாரிக்க? சித்திக்குல் அக்பர் எழுந்தார்கள், நாயகமே நான் விசாரித்தேன். என்னங்க அதுக்குள்ள நோயாளி யாரை போய் விசாரிச்சீங்க? நேற்று இரவே கேள்விப்பட்டேன், அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, அதனால சுபுவுக்கு போறதுக்கு முன்னாலே அவர்களை பார்த்து விட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இன்று யாராவது உங்களை சதக்காவுடைய இருக்கிறார்களா? இப்பொழுதுதான் ஆரம்பம் சுபுஹ் நேரம். சித்திக்குல் அக்பர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் செய்தேன்னு சொன்னார். நான் சதக்கா செய்தேன். ஒருவரை பார்த்தேன், அவர் சாப்பிட்டவரை போல் தெரியும், இரவு முழுவதும் பசித்தவரை போல் தெரிகிறார் அவர். அதனாலே நான் போய் உடனே எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு உணவையும் தேவையானதையும் கொடுத்து விட்டு வந்தேன் சொன்னார். இந்தியாவில் நாயகமே, இந்த நோன்பினுடைய கடமையான நாள் இல்லையே என்று மற்றவர்கள் சொல்ல சித்திக்குல் அக்பர் சொன்னார்கள், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் சொன்னார். பெருமக்களை எல்லா காரியங்களிலும் முந்தக்கூடியவர்களாக அதற்கு சையதுனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா இருந்த காரணத்தினாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா வாசல் வழியாக அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் பலர் இருப்பார்கள், அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், நீங்களும் அவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் ஆதரவளிக்கிறேன், உறுதி கொள்கிறேன் சொன்னார். அருமையான பெருமக்களே, உன்னதமான சொர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய அடிப்படையான காரியம் 2 தான். முதலாவது ஈமான், 2வது சாலிஹான அமல். ஈமான் இருக்கிறதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டதுனால மட்டும் இல்ல, ஈமானுடைய எழுகையே கிடையாது, ஈமானுக்கு உச்சமே கிடையாது. ஒரு மனிதர் ஈமானுடைய உச்சமான நிலைக்கு போய்விட்டார் என்றால் அதற்கு மேல் உச்சம் இருக்கிறது, அதையும் தாண்டி போய்விட்டார் அதற்கு மேல் உச்சம் இருக்கிறது ஈமான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களை ஈமான் கொள்ளுங்கள். முஃமின்களை எப்படி ஈமான் கொள்வது? அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களை ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், ஈமானுடைய காரியங்களை நீங்கள் அதிகம் செய்யுங்கள், ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். அல் ஈமான் யஸீத், ஈமான் என்பது கூடிக்கொண்டே இருக்கும். ஈமானுடைய எல்கை என்பது குறிப்பிட்ட வரையறையோடு முடிவானது அல்ல.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஈமானின் உச்சம். ஆனால் அதற்கும் தாண்டி ஈமான் இருக்கிறது பெருமக்களே. ஈமானுடைய உச்சமே உலகத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். ஆனால் அதையும் தாண்டி இருக்கிறது, அதையும் தாண்டி இருக்கிறது, அதையும் தாண்டி ஈமானுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமிக்கவர்களே, அதனால அதனுடைய உச்சம் சென்று கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது, அதனுடைய உச்சம் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், லௌலா அன்ன ஷயாத்தீன யஹூன அலா குலூபி பனி ஆதம் லனஸலு இலா மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த். ஷைத்தான் மாத்திரம் உங்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடவில்லை என்று சொன்னால் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் மலக்கூத்து ஸமாவாத்தை பார்த்தீர்கள், வானமண்டலத்தினுடைய ரகசியத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னார். அப்படி பார்த்தவர்கள் செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பாபிலோனில் இருந்து கொண்டே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்கூத்து ஸமாவாத்தை பார்த்தார். பெருமக்களே, மதீனாவுடைய மெம்பர்களிலே இருந்து கொண்டு அதற்கு செய்த அவர்கள் நகாரந்திலே இருந்த சாரியாவினுடைய படையை வழி நடத்தியவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெம்பர் படையிலே நிற்கிறார்கள். யா சாரியா சாரியா, மலைப்புறத்தை கவனியுங்கள். இருப்பவர்கள் யோசிக்கிறார்கள், எங்கே சாரியா அவர் படை நடத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அவர்கள் வெற்றி வெற்றி திரும்ப வருகின்ற நேரத்தில் மலையினுடைய பின்புறத்தின் வழியாக படை தாக்க வருகிறது. அதில் சாரியார் வந்து சொன்னார்கள், நாங்கள் அதற்கு உமர் சத்தத்தை கேட்டோம் சொன்னார். இங்கே இருந்து மதீனாவுடைய மெம்பர்களிலிருந்து அவர்கள் சாரியார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வழி நடத்தினார்களே, அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமையான பெருமக்களே, மதீனாவுடைய படியிலிருந்து நகாவந்திற்கு படையை வழி நடத்தியவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமானுடைய உச்சம் பெருமக்கள் சொல்வார். அதே போல்தான் அதற்கு செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சபைக்கு ஒரு ஆள் உள்ள வர்றார். ஸலாம் அலைக்கும் சொன்னாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க. பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏத்தி அஹதுக்கும் வஃபி ஐனைஹி ராஹினா சொன்னாங்க. உங்களிலே ஒருவர் உள்ளே வந்து சலாம் சொல்கிறார், ஆனால் அவருடைய கண்களிலே ஜினாவின் அடையாளம் தெரிகிறது என்று சொன்னாங்க. பார்க்கக்கூடாத ஹராமான பார்வையை பார்த்துவிட்டு வந்து இங்கே உள்ளே வந்து சலாமம் சொல்கிறார்களே என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அதற்கு உஸ்மான் கனி சொன்னார். அவர் திடுக்கிட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இன்னும் வஹய் வந்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு பின்னாலே இன்னும் வஹய் வந்து கொண்டிருக்கிறது என்று கேட்ட பொழுது அதற்கு செய்தனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு சொன்னார்கள், லா பல் ஃபிராசத்துல் முஃமினி, அது ஒரு முஃமினுடைய கூர்மை பார்வை, அவனுடைய பார்வையின் உச்சம் அந்த அளவிற்கு சொன்னார். பெருமக்களே, அதனாலே அது எப்போது உயர்ந்தாலும் 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 அதற்கு பிறகும் கூட ஈமானும் ஹிதாயத்தும் ஒன்றுதான். அதனால்தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எல்லோரும் ஓத வேண்டும், சாதாரணமானவர்களும் ஓத வேண்டும், நபிமார்களும் ஓத வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னார். அந்த ஹிதாயத்து தான் ஈமான் என்று பெருமக்கள் சொல்வார். ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் உச்சத்தின் நிலையடைந்தவர்களுக்கு அதற்கு பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் ஈமான் என்பது அது கூடிக்கொண்டே இருக்கும் என்று பெருமக்கள் சொல்வார். பெருமக்களே, சொர்க்கத்தினுடைய அடிப்படையான விலை ஈமான், அடிப்படையான விலை ஈமான். ஈமானுக்கு பின்னாலே சொர்க்கத்தினுடைய உன்னத ஈமானுடைய உச்சம்ங்கிற சாதாரணமான எவ்வளவு உச்சமாகிறது சிரமங்கள்லாம் சிரமமா தெரியாது. உச்சத்திற்கு போய்விட்டால் அல்லாஹ்வுக்கு ஒரு காரியத்தை செய்தார் சிரமமே தெரியாது. எவ்வளவு நிலைகளிலேயும் வலுவான நிலையிலே இருப்பார், வலுவான நிலையில் இருப்பார். தஜ்ஜால் வருவான், ஹதீஸிலே வருகிறதே, கொடுமையான தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுடைய சோதனை சாதாரண சோதனை அல்ல. 5 நிமிஷம் கூடியெல்லாம் முடியாது. தஜ்ஜாலுடைய சோதனை சாதாரணமான சோதனை அல்ல, கடுமையான சோதனை. அந்த தஜ்ஜாலை பார்த்து ஒரு வாலிபர் சொல்வார், வலுவான ஈமான் உள்ளவர், அந்த தஜ்ஜால் நீதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல்லாஹ்வுடைய ரோதி தஜ்ஜால்னு சொல்வார். உடனே தஜ்ஜால் சொல்வான், அப்படியா? தன்னை ஈமான் கொண்ட அவனை ஈமான் கொண்ட கூட்டம் வடிகட்ட அவனுக்கு ஈமான் கொண்ட கூட்டத்தை பூரா கூட்டி சொல்வான், இவர் என்ன பார்த்து தஜ்ஜால்ங்கிறார், நான் அல்லாஹ் இல்லைங்கிறார், ஆனா நான் தான் ஆண்டவங்கிறத உங்களுக்கு நிரூபிக்கிட்டான்னு கேட்டான். என்னங்க அவனை கூப்பிட்டு நான் வந்து துண்டு துண்டா வெட்டி பல பாவங்களிலும் வைத்து அதையெல்லாம் ஒன்று சேர்த்து எழுந்திரின்னு சொன்னா என்னால எழுந்திருக்க வைக்க முடியும்னு சொன்னான். அப்படி செய்தா நீங்க நம்புவீங்களா? நாங்க ஏற்கனவே உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். அந்த யூதர்கள் சொல்வார்கள், உங்களை ஏற்கனவே நம்பித்தான் இருக்கிறோம், அப்படி செய்ய இன்னும் கொஞ்சம் நம்புவோம். உடனே அந்த முஃமினான அந்த வாலிபரை அழைத்து கண்டம் துண்டமாக வெட்டி பல பாவங்களிலே கொண்டு போய் வைத்து மீண்டும் நீ உயிர் பெற்று எடுன்னு சொன்ன உடனே அந்த வாலிபரை எரிஞ்சிருவார். சொல்லுவார், இப்போது சொல்கிறேன் நீங்க தஜ்ஜால்னு சொன்னார். என்ன ஸல்லல்லாஹு அப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஈமான் உள்ள வாலிபர் முகம் நோக்கி சொல்வார், அவர் இப்படி துண்டு துண்டாக வெட்டப்படுவார், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார். ஆனால் இன்னொரு விஷயத்தை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு பிறகு ஒன்னால என்ன தொட முடியாதுன்னு சொல்வார்.
இதற்கு பிறகு என்னை உன்னால் தொட முடியாது. அதற்கு பிறகு அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவரை எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க முடியாது என்று வருகிறது. ஈமானுடைய உச்சம் வந்து விட்டால் அல்லாஹ் சொன்னானே, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு மனிதனுடைய சக்திக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டம் கொடுக்க மாட்டான். உச்சமான நிலை பெற்றார்கள் பெருமக்கள். ஈமானுடைய உச்சத்தை செய்தா ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்குப்படியில் இருந்தார்கள், சிரித்தார்கள் பெருமக்களே. தூக்குப்படியில் சிரித்தார்கள் ஹுதைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹதீஸிலே வருகிறது, புகாரியிலே வருகிறது, ஃபலஸ்து பாரிஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐ ஜம்பின் கான லில்லாஹி மஸ்ரஇ ஃபதாலிக ஃபீ ذاتில் இலாஹி வ இயஷா யுபாரிக லா உசாரி ஷில்லிம் முமஸ்ஸஇ. எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது நான் ஒரு முஸ்லிமாக மரணிக்க போகிறேன். அந்த நேரத்தில் சொன்னாங்க, ரப்பே, நான் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் என்னுடைய முகத்தை நீ கிப்லாவை நோக்கி ஆக்கி வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் சத்தம் போட்டு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த எதிரிகளால் அதை தாங்க இயலவில்லை, அந்த எதிரிகளால் அதை சகித்துக் கொள்ள இயலவில்லை. அங்கே கிப்லா என்பது வடக்கு தெற்கு, அங்கே கிப்லா என்பது வடக்கு தெற்கு. அதனாலே அவரை உடனடியாக அந்த தூக்கு கயிற்றிலிருந்து திருப்பினார்களாம், கிழக்கு மேற்காக ஆக்கினார்கள். கிப்லா இருக்கக்கூடிய அந்த திசையை மாற்றி கிழக்கு மேற்காக ஆக்கினார்கள். உடனே அவர் ஓதினார், வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் ரப்புக்கும் தான் சொந்தம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். அந்த ஆயத்தை ஓதினார். அப்பொழுது ஆனந்தப்பட்டார். இவர்களால் தாங்க முடியவில்லை. சாகர நேரத்தில் கூட சந்தோஷமா போறாருன்னு சொல்லி அதை சுத்தவிட்டார்களாம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்கே திரும்பினாலும் ரப்பு அங்கே இருக்கிறார். அந்த ஆயத்தை ஓதினார். பெருமக்களே, மரண நேரத்திலும் கூட ஆனந்தமாக சந்தோஷமாக எந்த விதமான திடுக்கமோ கவலையோ இல்லாமல், எப்படி சாஹிபு யாசீன் ஹதீமுல் பத்தி நாம் பார்த்தோமே, சந்தோஷமான நிலை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய உன்னதமான நிலைப்பாடுகளை கொடுக்கும் பொழுது எந்த சிரமை பார்த்தவர் அந்த நேரத்திலே திடுக்கிட்டு போக மாட்டார். அருமையான பெருமக்களே, அதனாலே சொர்க்கத்தினுடைய அசலான விலை என்பது ஈமான். இரண்டாவது அமல். அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய விலையை பற்றி சொல்லும் பொழுது மக்களே, சீக்கிரம் அமல் செய்யுங்கள், நல்ல காரியங்களில் முந்துங்கள். மற்ற காரியங்கள் அவசரப்படக்கூடாதுன்னு சொன்ன மார்க்க ரீதியான காரியங்களை செய்வதை தாராளப்படுத்தாதீர்கள். அதுல கொஞ்சம் அவசரம் காட்டுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உடல்நிலை நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை நாளைக்கு இருக்காது. உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களால் முடியாது. இன்னைக்கு மனநிலை, ஒரு பெரியார் சிறுநீர் கழிப்பதற்கு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கணும்னு அவர் மனசுல எண்ணம், அங்கனா உட்கார்ந்து எடுத்து கொடுத்தாரா, வந்து கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டாங்களாம். மனசு மாறிடும். மனது மாறிடும். மனம் என்பது அப்படிப்பட்டதுதான். மனநிலையும் ஒரு சரியானது அல்ல, உடல்நிலையும் அப்படிப்பட்டது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சீக்கிரம் 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 குர்ஆனிலே ஹதீஸிலே துஆ கேட்க சொன்னார், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத்தி, கல்புகளை திருப்பும் ஆற்றல் பெற்றவனே, உன்னை வணங்குவதில் என்னுடைய கல்பை ஸ்திரமாக்கி வைத்திருவாயா. இந்த இருக்கிற நாளைக்கு மாறிடலாம், நம்முடைய நிலை மாறிவிடலாம், உடல்நிலை மாறிவிடலாம், மனநிலை மாறிவிடலாம், இயல்பு மாறிவிடலாம். பாவம் செய்பவர்கள் நல்லவர்களாக, நல்லவர்கள் பாவம் செய்பவர்களாக எப்படியும் மாறிவிடலாம். அதனால்தான் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தாஅத்திக், ரப்பே, கல்புகளை திருப்பும் ஆற்றல் பெற்றவனே, உன்னை வணங்குவதில் என்னுடைய கல்பை ஸ்திரப்படுத்து என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னார். அதனால்தான் மன் ஹராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ்ஜை நாடினார்களோ சீக்கிரம் சொல்லாங்கன்னா சீக்கிரம் செய்யுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உடல்நிலை நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை நாளை இருக்காது என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அருமையான பெருமக்களே, மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை, நேரங்களை, நம்முடைய ஒவ்வொரு நொடியையும் பாக்கியமாக கருத வேண்டும். ஒவ்வொரு நொடியையும் பாக்கியமாக. புனிதமான ரமதானுடைய காலம், இந்த நேரத்திலும் கூட நாம் அமல்களை செய்யவில்லை என்றால், சாலிஹா நிலைப்பாடுகளை செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர். இதோ ஜும்மா, கடைசி ஜும்மா வந்து விட்டது. கத்தீப் அவர்கள் சலாம் சொல்லி இதை விடைபெறச் செய்வார்கள். அருமையான பெருமக்களே, புனிதமான ரமதான் நம்மை விட்டு விடைபெற போகிறது. கழிந்த ரமதானில் இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமதானில் இல்லை. அடுத்த ரமதான் வரை நம்முடைய நிலை என்ன என்பது அல்லாஹுக்குத்தான் தெரியும். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானில் நாம் செய்த அமல்களை அதை சீரானதாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு, மீது உள்ள நேரங்களை, நாட்களை பாக்கியமாக கழிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தையும் துஆவையும் நாம் செய்து ரமதானுக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்வையும் பரிசுத்தமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா புனிதமான இந்த ரமதானை எல்லா வகையிலும் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. எதிர்வரக்கூடிய ரமதானை, ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. வெற்றியாளன் மனிதன் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட உன்னதமான வெற்றியை, உயர்ந்த சொர்க்கத்தை
சொர்க்கத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. கொடுமையான நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம் சந்ததிகளையும் பாதுகாத்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.